நண்பர்களுக்கு வணக்கம். இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 3 மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். 3 மாடுமே அதிக கறவைத்திறன் கொண்ட மாடுங்க. 2 இளங்கறவை HF மாடுகளோட விற்பனை பதிவும், இன்னொரு ஜெர்சி சினை மாடோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் முதலாக பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா HF மாடுங்க. நல்ல ப்ரீடில் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மாடுங்க. மாடோட பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலையில் தாங்க கன்று ஈன்றுருக்குது. கீழே படுத்திருக்க இந்த HF காளை கன்று தாங்க காளை கன்று தாங்க ஈன்றுருக்குது. கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தங்க. மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அதிக கறவைத்திறனில் ஒரு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. புதுவாயாக இருக்குதுங்க. ஈத்து இப்போ 3வது கன்று போட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமான மாடுங்க. மாட்டோட பால் நிறம்லாம் பாருங்கள், நல்லா தரமாகவே இருக்குதுங்க. நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல மொட்டை டைப்பில் நல்ல ரகத்தில் இருக்குதுங்க. பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருங்க. நல்ல மடி செட்டில் நல்ல ஒரு கறவர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்தில் ஒரு நாளைக்கு 27 லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23லேருந்து 25 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 12-11க்கு குறை இல்லாமல் கறவை கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 27 லிட்டர் வரைக்குமே கறந்த மாடு தான். இருந்தாலும் ஒரு 22-23க்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையாமல் கறக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. எல்லா வீடியோலுமே சொல்கிற மாதிரி தாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடாக இருந்தாலும் சரிங்க, கம்மி பட்ஜெட் மாடாக இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட் மாடாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். இளம் கறவை மாடாக இருந்தால் கண்டிப்பாக கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க. இப்போ இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சீம்பாலில் தாங்க இருக்குது. இன்னும் ஒரு கறவையை கறந்து பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்ச ஒரு வாரமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுங்க. உங்களுக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கறந்து பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க. சினை மாடாக இருந்தாலும் சரி, கறவை மாடாக இருந்தாலும் சரி, கை கறவை மாடாக இருந்தாலும் சரிங்க, நம்ம சேனலில் போட எந்த வீடியோவிலையும் எந்த மாடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு மாடு வாங்க வேண்டாங்க. நம்ம நேரில் போக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நேரில் போக சொல்கிறோம். நேரில் போய் பார்த்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போகிறதாகட்டும், ரேட் பேசுகிறதாகட்டும் இருக்கட்டுங்க. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளத்தில் மேய்ச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடுதாங்க. தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 85,000 சொல்லியிருக்காங்க. தேவையானதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. ஒரு 20 லிட்டருக்கு மேல் கறவையில் ஒரு மொட்டை டைப்பில் ஒரு HF மாடு வேணும், நல்லா தரமான மாடாக வேணும், வீட்டு வளர்ப்புக்கு ஒரே மாடனால அதிக கறவைத்திறனில் வேணும், இல்லை பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறோம் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. தேவையான மட்டும் கான் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா காரிச்சட்டி மாடுங்க. இந்த மாடுமே நல்ல ஹை குவாலிட்டியில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான கலரில் இருக்குதுங்க. நல்ல கலர் பேட்சில் இருக்குதுங்க. இந்த மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கடைப்பல் முளைப்பு ஈத்து 2வது ஈத்து மாடுங்க. இப்போ 2வது கன்று போட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாட்டோட பால் தரலாம் பாருங்கள், நல்லா தரமாக இருக்குதுங்க. இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் கன்று போட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே அழகிய காளை கன்று தாங்க ஈன்றுருக்குது. கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம். மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாடுமே ஒரு பண்ணைக்கு ஏற்ற மாடு தாங்க. நல்ல கலர் பேட்சில் நல்ல கரைவர்க்கமான மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு 18லேருந்து 20 லிட்டருக்கு மேலே கறவை கறந்த மாடு. இந்த ஈத்துலேயும் தாராளமாக அதே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குறைஞ்ச ஒரு 10, 8, 18 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 18, 19 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவைக்கு கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கேரண்டி பாலுக்கு உத்தரவாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டை போய் நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டோட உரிமையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாங்க. மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தேவந்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல மடி செட்டில் நல்ல ஒரு அடைச்ச மடியில் நல்ல தெளிவான காம்பளத்தில் இருக்குதுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 77,000 சொல்லியிருக்காங்க. கன்று மாடும் சேர்த்து தேவையான மட்டும் கான் பண்ணுங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. ஒரு HFல நல்ல கலர் பேட்சில் ஒரு இளங்கறவை மாடு வேணும், ஒரு 10லேருந்து 20 லிட்டர் கறவைக்குள்ள கண்டிப்பாக நல்ல ஒரு கேரண்டியாக கறவை வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க.
தேவையான மட்டும் கால் பண்ணுங்கள், விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க. சுத்த சவலியில் நல்ல ஒரு மூலச்சனமான மாடுங்க, நல்ல ஒரு வாட்சாட்டமான மாடுங்க. ஜெர்சியில் சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் இருக்குதுங்க. மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து 3வது ஈத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. போட போகிற கன்று 3வது கன்றுங்க. 9 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சினையாக இருக்குதுங்க. இன்னும் கன்று ஈன ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு 10 நாளில் கன்று ஈனும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல நீர் ஏற்றத்தில் நல்ல ஒரு ஹைட் வெயிட்டான மாடாக இருக்குதுங்க. சுழி சுத்தமான மாடுங்க. மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்லா தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கிளிக்கொம்பு டைப்பில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடாகவே இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ஈத்தில் ஒரு நாளைக்கு 17, 18 வரைக்கும் கறந்த மாடு. இந்த ஈத்துலேயே தாராளமாக அதே கறவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 8, 16 லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகலை. கண்ணு போட்ட டைமில் ஃபுல்லாக மடி வைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணமும் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 68,000 சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. பண்ணைக்கு ஒரு ஜெர்சி மாடு வேணும், இல்லை வீட்டுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு தரமான ஜெர்சி மாடு வேணும், நல்ல முகலட்சணத்தில் ஒரு 15 லிட்டர்லேருந்து ஒரு 18 லிட்டர் கறவைக்குள்ளே வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. தேவையான மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இந்த 3 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் ஜெகதாபி போகிற வழியில் மஞ்சநாயக்கன்பட்டி என்ற ஊரில் இந்த 3 மாடலும் விற்பனைக்கு இருக்குதுங்க. தேவையான கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தயவு செஞ்சு நேரில் போய் பார்த்து மாட்டை வாங்கிட்டு வாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க அது நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.